லைஃப் தமிழ் செய்திகள். திவினேஷ் பாடிய கண் போன போக்கில் கால் போகலாமா, கால் போன போக்கில் மனம் போகலாமா என்ற பாடல் பிரபல்யம் பெற்றது. சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த சிறுவன் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமாக தனது திறமையை நிரூபித்து வருகின்றார். பாடல்கள் என்றால் அது பிரபல்யம் பெற்ற பாடல்களாக இருக்கும். எவ்வாறு அந்த பாடல்களை அவர் தெரிவு செய்கின்றார் என்பதுவே கேள்விக்குறியாகும். பல பாடல்கள் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றவையாகவே காணப்படுகின்றது. திவினேஷ் பாடுகின்ற ரிட்டோ ரவுண்டில் அந்த பாடல் பிரபல்யம் பெற்ற ஒரு பாடலாகும். யார் நடுவர்களாக வந்தாலும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சியில் பாடுகின்ற சிறுவன் திவினேஷ் இந்த சிறப்பாக தனது குரலில் பாடல்களை பாடி அசத்தி வருகின்றார். அதிலும் கண்போன போக்கில் கால் போகலாமா என்ற பாடல் நீண்ட காலத்து மக்களின் விருப்பமான பாடலாகும். ஒளிபரப்பு துறையில் பிரபலியமானவர்கள் இவ்வாறு அந்த பாடல்களை கேட்டு ரசித்து அவர்கள் தங்கள் கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சிறப்பான பாடல்களை பாடக்கூடிய சிறுவனாக திவினேஷ் காணப்படுகின்றார். இதயங்களை வருடக்கூடிய அந்த குரலும் அவருக்கு இருக்கின்ற கம்பீரமும் அவர் சங்கீதத்தில் காட்டி வருகின்ற ஆர்வமும் பலரையும் அவர் தொடர்பான தரவுகளை ஆய்வு செய்வதற்கும் அவர் தொடர்பாக அறிந்து கொள்வதற்கும் ஆசைப்படக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்கின்றது. ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் இறுதி வெற்றியாளராக திவினேஷ் வெற்றி பெறுவார் என்பதுவே இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.